திங்கட்கிழமை சோமவாரம் என்று அழைப்பார்கள். சிவபெருமானுக்கு உகந்த தினமாக சோமவாரம் பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே அனைத்து திங்கட்கிழமைகளில் சிவனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுவது வழக்கம். அதிலும் கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த கார்த்திகை சோமவாரத்தில் சிவாலயங்கள் தோறும் சங்காபிஷேகம் நடைபெறுவதை காண முடியும். இந்த நாளில் சிவாலயங்கள் அந்தந்த கோவில்களில் பெருமைக்கு ஏற்ப 108, 1008, 10,008 என்ற எண்ணிக்கையில் ஈசனுக்கு சங்காபிஷேகம் செய்வார்கள். சங்குகளில் நீர் நிரப்பி வைத்து வேள்வி செய்யப்படும் யாகசாலைக்கு முன்பாக அந்த சங்குகளை வைப்பார்கள். வேள்வி முடிவடைந்தும் அந்த சங்குகளில் உள்ள நீரை கொண்டு மூலவருக்கு அபிஷேகம் செய்வார்கள். சிவபெருமான் அபிஷேக பிரியர். அவருக்கு செய்யப்படும் அனைத்து விதமான அபிஷேகங்களையும் விடவும் சங்கால் செய்யப்படும் அபிஷேகமே சால சிறந்தது என்கிறார்கள். கார்த்திகை சோமவாரத்தில் சிவாலயங்கள் நடைபெறும் சங்க அபிஷேகத்தையும் கண்டு சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்பவர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும். கார்த்திகை சோமவார தினத்தில் சிவனையும் விஷ்ணுவையும் வில்வ இலைகளால் அர்ச்சித்து வழிபாடு செய்தால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும். கார்த்திகை மாதத்தில் விடியற்காலையிலும் அந்தி பொழுதிலும் வாசல் தெளித்து கோலமிட்டு விளக்கேற்றி வழிபட்டால் துன்பங்கள் அகலும்.